exercise 4.2 la question number 1 subdivision 5. What is the question here? 3a square plus 4ab plus 4 by 3 b square. Okay va? So இந்த questionல பார்த்தாலே தெரியுது நமக்கு algebraic formula தான் இருக்கு. a square plus 2ab plus b square. இந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எந்த ஃபார்மட்ல ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா a plus b the whole square ஃபார்மட்ல தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஃபேக்டரைஸ். ஃபேக்டரைஸ்க்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? எக்ஸ்பான்ஷன். அதாவது a plus b the whole squareல இருந்து இப்படி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம் இல்லையா? 3 டேர்ம்ஸ் எக்ஸசைஸ் 1ல பண்ணோம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்பான்ஷன். எக்ஸ்பாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்பாண்ட் தான் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன பண்ண போறோம்னா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 3a ஸ்கொயர் 4ab அப்புறம் வந்து 4 by 3 b ஸ்கொயர். நான் திருப்பி எழுதுறேன் கொஸ்டினை. இங்க மை டியர்ஸ் இதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்ல. 3a ஸ்கொயர் இருந்துச்சுங்களா? 3 தான் இருக்கு. அது ஸ்கொயர் நம்பர் இல்லை. ஓகேவா? இங்க 4 by 3 4 ஓகே பட் 3 இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா we can do by two methods. This method is simple. What is that method அப்படின்னா the total expression we are going to multiply by 3 and divided by 3. ஓகேவா? so இந்த இன்னரா உள்ள நம்ம மல்டிப்ளை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? ஓகேங்களா? so இத தான் கண்டுபிடிக்க போறோம். keep the denominator 3 as it is வச்சுக்கிறோம். இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்றோம். பாருங்க what do you get? இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9a ஸ்கொயர் அப்புறம் 4 3s are 12ab பிளஸ் லாஸ்ட் டேர்ம் 4 by 3 டேர்ம் பண்ணி 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுமா? 3 3 கேன்சல் ஆயிடும். அப்போ 4b ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்ம் நம்பர்ஸும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துருச்சு. ஓகே, so keep the 4 by 3 sorry 1 by 3 then இங்க தான் ஈக்குவல் டு போணும். then இது எப்படி எழுதணும்னா 3a the whole square plus the last term அது எப்படிமா எழுதணும்? 2b the whole square. middle term எப்படி எழுதுவீங்க? 2ab. so 2 for a க்கு வந்து 3a then b க்கு பதிலா 2b. இப்போ 12 வருதான்னு பாருங்க. 2 3s are 6 6 2s are 12. ab வந்துச்சுங்களா? so all the terms are correct. so what's our answer? 1 by 3 அப்படியே எழுதிட்டு a plus b the whole square. so what is a? 3a plus 2b the whole square. so this is the answer. okay my dears, so this is a simple method. இன்னொரு மெத்தட் என்னன்னா 2 வந்து டேக் 3 வந்து காமனா வெளியே எடுக்கிறது. சரிங்களா? நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கோம். சோ டினாமினேட்டர்ல ஒரு 3 வந்திருக்கு. இன்னொரு √3 வச்சு செய்யலாம். அப்படி ஒரு மெத்தட். ஓகேங்களா? பட் this is a simple method and this will help you a lot. Thank you so much for joining. Bye students.